Hi friends, welcome to Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பாலக் சுண்டல் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பாலக் அண்ட் சுண்டல் ரெண்டுமே இருக்கிறதுனால வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் தென் ஒரு டிஃப்ரெண்ட்டான புலாவும் கூட. ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓவர் நைட் ஊற வச்ச சுண்டலை வந்து குக்கரில் வந்து நான் வேக வைக்க போகிறேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 விசிலுக்கு தான் நான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா அது வந்து ஒரு 20% வெந்திருந்தால் போதும். எகெயின் நம்ம வந்து புலாவோட அந்த ரைஸோட குக்கரில் வைக்க போகிறதுனால அப்பயும் வேகும். அதனால ஸோ அது வெந்துட்டுருக்க கேப்பில் நான் வந்து மசாலாக்கு தேவையானதெல்லாம் அரைக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா, அப்புறம் ஒரு ஹாஃப் தக்காளி. நம்ம இதுக்கு மொத்தமாக ஒரு தக்காளி எடுக்க போகிறோம். அதில் ஹாஃப் வந்து நான் அரைக்கிறதுல யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சோம்பு, தென் சீரகம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை இப்போ வந்து அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு குக்கரில் வந்து கீ அண்ட் ஆயில் ரெண்டும் சேர்த்து வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது சூடானதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா பொருட்கள்லாம் வந்து சேர்த்து தாளிச்சிடலாம். பட்டை, கிராம்பு, கல்பாசி, அப்புறமா வந்து ஒரு பே லீஃப் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பொரிஞ்சதும் வந்து நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சாப்பரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன் உள்ள. ஸோ வெங்காயம் வந்து நல்லா ஆஸ் யூஷுவல் நல்லா வதங்குற வரைக்கும் வந்து வதக்கி விடணும். நல்லா வந்து வெங்காயம் ப்ரௌன் கலரில் வந்து வதங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பொறுமையாக வந்து வெங்காயத்தை வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அது கேரமலைஸ் ஆகி ஒரு மிக்சராக கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து அந்த ஹாஃப் தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃப் நம்ம அரைக்க யூஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த மீதி ஹாஃப் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே. ஸோ இந்த தக்காளியும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த புதினாவையும் வந்து இதோட மசாலாவோடு சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த புதினாவும் வதங்கினதுக்கப்புறமா வந்து நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான நம்ம வந்து பாலக் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாலக்கீரையை வந்து நான் ஃபஸ்ட்டே நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பாலக்கீரையில் வந்து கொஞ்சம் மண் அதிகமாக இருக்கும், அதனால் ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு கட்டு பாலக்கீரை. ஸோ இந்த அளவுக்கு இருந்தது. இதை ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது சுருங்கி ரொம்ப கம்மியாயிடும். இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து வதக்கி விட்டுக்கோங்க. இதை சுருங்குற வரைக்கும் வந்து இதை சிம்மில் வச்சு வதக்கி விடுங்க. ஸோ இப்போ இது நல்லாவே வந்து சுருங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 2 விசிலுக்கு வேக வச்சு அந்த சுண்டலை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ ஒரு மீடியம் குக்டாக தான் இருக்கும், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த வாட்டரையும் நான் வச்சுருக்கேன், ஏன்னா நான் ரைஸ் போட்டுட்டு தண்ணி ஊற்றுறப்ப வந்து அந்த வாட்டரையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறமா வந்து கொத்தமல்லி தூள், அப்புறம் பிரியாணி மசாலா, அப்படி இல்லைன்னா நீங்கள் சோலே மசாலா எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த பொடி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ ஆட் பண்ணணுங்கிற அளவெல்லாம் வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து தந்திருக்கேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொடியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் அந்த மசாலாவோட. ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நான் இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சமாக போட்டேன். ஸோ ரிமைனிங் உப்பு, புலாவுக்கு தேவையான உப்பை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ஒரு மாதிரி பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறமா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ரைஸ் ஆட் பண்ணி அதையும் அந்த கீரை அப்புறம் சுண்டல் இதோடு வந்து நல்லா கலந்து விடுங்க. ½ அன் ஹவருக்கு மேலே இது ஊற வைக்கணும்னு தேவையில்லை, அது வந்து உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சோக் பண்ணுங்கள். அது ஊறினதுக்கப்புறம் அதை கழுவுனா உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அரிசி. ஸோ இந்த கப்பில் தான் நான் வந்து போட்டேன். ஸோ நான் இந்த கப்லேயே தண்ணி வந்து மெஷர் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி வந்து நான் 1.5 கப்புக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை வந்து உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நான் லிட்டை வச்சு மூடி வச்சிட்டேன். இதை வந்து கரெக்டாக நான் வந்து ஒரு விசிலுக்கும் அதுக்கப்புறமா வந்து 5 மினிட்ஸ் சிம்லையும் வச்சு நான் இறக்க போகிறேன். ஸோ அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து உதிரியான பர்ஃபெக்டான நமக்கு புலாவ் வந்து கிடைக்கும் நல்ல கன்சிஸ்டன்சியில். ஸோ இப்போ வந்து ப்ரெஷர் போயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. ஸோ புலாவ் வந்து செம்மையாக நல்லா ரெடியாக இருக்குது. ரைஸ்லாம் நல்லா உதிரியாக இருக்குது. இது வந்து நீங்கள் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான புலாவ். நம்ம வந்து கிட்ஸ் வந்து கீரை சாப்பிட்லன்னா கூட இந்த மாதிரி கொடுக்கலாம். அப்புறம் ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஸோ 1 பாட்டாக கீரை சுண்டல் எல்லாமே போட்டதுனால ரொம்ப ஹெல்தி வெர்ஷன் இது. இந்த டிஃப்ரெண்ட்டான புலாவ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.